ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மைல் வித் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பீட்ரூட் வந்து தோல் சீவி நல்லா துருவி எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன் நான். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கருவேப்பிலை தட்டி வச்சு பூண்டு சேர்த்துட்டு லைட்டாக வணக்கி விட்டுடுங்க. இப்போ இது கூட பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட நீள்வாக்கில் அரிஞ்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுடுங்க. வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வதங்கட்டும். லைட்டாக வதங்கின பிறகு நம்ம துருவி வச்சிருக்கிற பீட்ரூட்டை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. காயை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிளறி விட்டு கொஞ்சம் அப்படியே வதங்க விடுங்க. நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஓரளவுக்கு காய் வந்து வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம லைட்டாக கிளறி விட்டுடலாம். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான தண்ணி வந்து நம்ம சேர்த்துடலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விட வேண்டாம், லைட்டாக கையில் எடுத்து தெளித்து விட்டால் போதும். இப்போ தெளித்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா காய் வந்து நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி தெளித்து இன்னும் கொஞ்ச நேரம் வேக விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பார்த்தீங்கன்னா சூப்பராக காயெல்லாம் நல்லா வெந்து வந்துச்சு. இப்போ இது கூட காய்க்கு தேவையான தேங்காய் துருவல் வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லே பச்சை மிளகாய் வந்து நம்ம சேர்த்துருக்கோம், அதனால நான் கொஞ்சமாக மட்டும் மிளகாத்தூள் வந்து எடுத்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக மல்லித்தலை வந்து நம்ம தூவிக்கலாம். இந்த பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா மல்லித்தலை கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா சாப்பிடும்போது நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா தோசைக்குள்ளே வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.